ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா ப்ரைம் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு நம்பர் இன்புட் வாங்கி அந்த நம்பர் வந்து ப்ரைமா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நம்ம டேரெக்டாக கோடிங்கில் போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து என்னென்னா ஒரு இன்புட் வாங்குறக்க ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸ்கேனர் கிளாஸ்க்கு. ஸோ அதில் நம் அப்படிங்கிறதுல தான் இதெல்லாம் இன்புட். ஸோ இதை நான் இன்புட்னே போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இன்புட் அப்படிங்கிற வேரியபிள் வந்து நான் யூசர்ட்டு வந்து ஒரு வேல்யூ வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ண வாங்கின வேல்யூ செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை ப்ரைமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நம்பராலையும் ஒன்னாலையும் டிவைட் பண்ணி பார்க்க தேவையில்லைங்க. ஏன்னா கண்டிப்பாக எந்த ஒரு நம்பரும் ஒன்னாலையும் அண்ட் அந்த பர்டிகுலர் நம்பராலையும் டிவைட் பண்ணால் கண்டிப்பாக 0 தாங்க ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதை ரெண்டையும் செக் பண்ண தேவையில்லை. ஸோ அதை தவிர்த்து அந்த நம்பருக்கு கீழே உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையும் வச்சு டிவைட் பண்ணி பார்க்கும்போது ஒரு நம்பரில் கூட ரிமைண்டர் 0 வரல அப்படிங்கிற ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ப்ரைம் நம்பருங்க. ஸோ உதாரணத்துக்கு 11 எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 பொறுத்த வரைக்கும் 1ஐயும் 11ஐயும் தவிர 0லேருந்து 10 2லேருந்து 10 வரைக்கும் உள்ள எல்லா நம்பர்ஸை வச்சு 11 டிவைட் பண்ணி பார்க்கணுங்க. ஸோ அதில் எல்லாமே டிவைட் பண்ணி பார்க்கறதுல ஒரு இதில் கூட அது 0 வரல ரிசல்ட், அதாவது நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 0 வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 11 வந்து ப்ரைம் நம்பர் தான். ஸோ அதை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து டிவைட் பண்ணுறதுல 2 விதமான டிவைடிங் இருக்குது. ஒன்று வந்து இப்படி ஸ்லாஷ் போட்டு டிவைட் பண்ணுறது, ஒன்று வந்து மாடுலஸ். ஸோ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு போட்டால் உங்களுக்கு வந்து கோஷன் கொடுக்குங்க. அதாவது மேலே டிவைட் பண்ணும்போது இப்போ சப்போஸ் 6 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும், மேலே 3 வரும். அப்படி தானே 6 2ஆல் டிவைட் பண்ணால் 2 3 6 மேலே 3 வரும், கீழே ரிமைண்டர் 0 வரும். ஸோ உங்களுக்கு அந்த 3 அப்படிங்கிற வேல்யூ வந்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்லாஷ் போடணும். இல்லை அந்த ரிமைண்டர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடுலஸ் போடணுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரிமைண்டர் செக் பண்ணுறோம். எதுலேருந்து செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ தான் டிவைசர். இந்த ஃபார்முலாவில் உள்ள ஐ எல்லாமே ஐ வேல்யூஸ் எல்லாமே டிவைசர். ஸோ அந்த ஐ வேல்யூஸ் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கும், நான் டிவைசர் சொல்லியிருக்கேன். 1 தேவையில்லை, 1 வச்சு டிவைட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம 2ல் வச்சு டிவைட் பண்ணுறோம். 2லேருந்து எது வரைக்கும் டிவைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் செக் பண்ணுறோமோ அதோட ஒரு நம்பர் கம்மியான நம்பர் வரைக்கும் செக் பண்ணணும். இப்போ 11 பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் டிவைசராக யூஸ் பண்ணணும். டிவைசர் அப்படின்னா 10 வச்சு 11 டிவைட் பண்ணுறது, அதுதான் அந்த டிவைசர். ஸோ 10 வரைக்கும் பண்ணணும் 11ங்கிற எக்ஸாம்பிளுக்கு. இன்கேஸ் எங்கே ஒரு 25 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 24 வரைக்கும் போகணும். அதாவது லெஸ் தேன் இந்த நம்பர், அதாவது இன்புட் நம்ம ஒரு நம்பர் வாங்கணுமோ அதோட ஒரு நம்பர் கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த லாஜிக் கரெக்டாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ 2லேருந்து இன்புட் வாங்குற நம்பரோட ஒரு நம்பர் கம்மியாக இருக்குது, அதான் லெஸ் தேன் சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அதை வச்சு ஒவ்வொரு நம்பராக நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம 0 லாக் ஆகிட்டு அப்படின்னு ஆகிட்டுனா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஒரு ஃப்ளாக் வச்சுக்கலாம். ஏற்கனவே ஃப்ளாகோட யூஸ் வச்சு நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன், ஃப்ளாகோட வேல்யூ வந்து நான் 1ஆக மாற்ற போகிறேன். ஸோ அது எதுக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலர் இஃப் கண்டிஷன், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அப்படின்னா என்ன அர்த்தங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்க இன்புட் வந்து டிவைட் பண்ணி 0ன்னு கொண்டு வந்துட்டுன்னு அர்த்தம். ஸோ அப்போ டிவைட் பண்ணி 0ன்னு கொண்டு வந்துட்டு ஏதாவது ஒரு நம்பர் கொண்டு வந்தாலுமே அது கண்டிப்பாக ப்ரைம் நம்பராக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ப்ரைம் நம்பர் பொறுத்த வரைக்கும் எந்த நம்பரை வச்சு, அதாவது அந்த பர்டிகுலர் எந்த நம்பரை பார்க்க போகிறோமோ அதுக்கு கீழே உள்ள எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணாலும் அது 0 கொடுக்கவே கூடாதுங்க. அப்படின்னா தான் ப்ரைம் நம்பர். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகுது, கண்டிப்பாக இது வந்து ப்ரைம் நம்பர் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ளாக் வந்து 1 ஆக்குறோம். இதுக்கப்புறம் இதை பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல 0ன்னு மாட்டிக்கிட்டு இனிமேல் அதை செக் பண்ணாலும் ஒன்று தான், இல்லை செக் பண்ணாலும் ஒன்று தான். ஸோ அதனால் பிரேக் கொடுத்து வெளியே வரும். ஸோ இந்த ஃபார் வெளியே வரும்போது என்னோடய ஃப்ளாக் வேல்யூ வந்து 1ஆக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தங்க, அதாவது ஃப்ளாக் வேல்யூ வந்து 1ஆக இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த இடத்துக்கு போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குன்னு என்ன அர்த்தம், ஏதோ ஒரு இடத்துல டிவைட் ஆகி 0ன்னு வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ டிவைட் ஆகி 0 வந்திருக்குன்னா கண்டிப்பாக அது ப்ரைம் நம்பர் இருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதே மாதிரி இந்த மாதிரி நான் ஒரு காப்பி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, 2வது லைனில் ஒரு காப்பி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா எந்த லைன் காப்பி வேணுமோ அந்த லைனில் கர்சர் வச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ அமுக்கணும் அப்படின்னா அதோட லைன் அப்படியே காப்பி ஆகி கீழே வந்துடுங்க. ஓகே நம்மளுக்கு முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஃப்ளாகோட வேல்யூ 1ஆக இருந்துச்சுன்னா
உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ப்ரைம் நம்பர் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வந்து 0 ஏதோ ஒரு இடத்துல வந்து ரிமைண்டர் 0 கொடுத்துருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வந்து ஃப்ளாக் 1 இருந்தால் கண்டிப்பாக ப்ரைம் நம்பர் இல்லை. இன்கேஸ் அப்படி ஃப்ளாக் 1 இந்த எல்லா நம்பரையும் செக் பண்ணிட்டோம், ஒரு இடத்துல கூட இது ரிமைண்டர் 0 வரல அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளாக் 0 தாங்க இருக்கும். ஏன்னா இனிஷியலாக ஃப்ளாக் வந்து 0 சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பட்சத்தில் வந்து நம்ம நம்பர் வந்து ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதானு. ஓகே வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி பிளாங்காக வர்றதுக்கு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஏதாவது பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க என்கிட்ட நம்பர் அந்த மாதிரி. ஓகே ஓகே இப்போ ஒரு நம்பர் என்டர் பண்ணோம் 34. ஸோ 34ங்கிறது ப்ரைம் நம்பர் இல்லை. ஓகே நம்ம வேறு என்ன ப்ரைம் நம்பர்லாம் பார்க்கலாம் அப்படின்னா 13ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். ஓகே கரெக்டாக கொடுக்குது. அண்ட் 11ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். ஓகே ஸோ வேறு ஏதாவது ஒரு 37 ப்ரைம். ஸோ ஓகே ஃபைன். நம்மளோட எக்ஸாம்பிள் நம்மளோட கோடு வந்து கண்டிப்பாக ப்ரைம் நம்பருக்கு நல்லா அழகாகவே ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு சம்ரைஸ் பண்ணிடலாம். ஒரு இன்புட் வாங்குகிறோம், இன்புட் வாங்கி அதை இன்புட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த வேரியபிளை வந்து அந்த வேரியபிளில் உள்ள வேல்யூ வந்து அந்த வேல்யூக்கு ஒரு நம்பர் கீழே உள்ள வேல்யூ வரைக்கும், அதாவது 2லேருந்து அந்த வேல்யூக்கு ஒரு நம்பர் கீழே வரைக்கும் எல்லா நம்பரையும் வச்சு அந்த பர்டிகுலர் வேல்யூ அதாவது இன்புட்டை டிவைட் பண்ணி பார்க்கும். ஏதாவது ஒரு இடத்துல அது ரிமைண்டர் 0 கொடுத்தாலுமே அது ப்ரைம் நம்பர் இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி எல்லா நம்பரையும் வச்சு டிவைட் பண்ணி பார்த்தோம், ஒரு இடத்துல கூட அது 0 கொடுக்கல அப்படின்னா அது கண்டிப்பாக ப்ரைம் நம்பர் தாங்க. ஸோ அந்த 0 கொடுத்தா மட்டும்தான் ஃப்ளாக் 1 ஆகும். எதுலையுமே டிவைட் ஆகலை, அதாவது 0 கொடுக்கல, ரிமைண்டர் வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இதுக்குள்ளே போகாது. ஸோ ஃபஸ்ட்டு வச்ச ஃப்ளாக் வேல்யூ தான் இருக்கும், அதாவது ஃப்ளாகோட வேல்யூ 0 இருக்கும். ஸோ ஃப்ளாக் வேல்யூ 0 இருந்தால் கண்டிப்பாக அது ப்ரைம் நம்பர்னு அர்த்தம். ஸோ ஃப்ளாக் 1 இருந்தால் நாட் அ ப்ரைம் நம்பர்னு போட்டுட்டு எல்ஸில் நான் வந்து இந்த கிவன் நம்பர் இஸ் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இன்கேஸ் இந்த வீடியோ வந்து புரியலை, இது என்னன்னு தெரில அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And thank you guys, thank you for watching this video. Thank you.